சிம்பிள் சஹரன் இஃப்தார் சீரீஸ் டே 3. இன்னைக்கு சஹரன் இஃப்தாருக்கு என்ன செஞ்சிருக்கேன்றதை பார்க்கலாம். ஒரு சின்ன கப் அளவுக்கு ரைஸ் வச்சிருக்கேன். நிறைய சொரக்காய், கொஞ்சமா பாசிப்பருப்பு போட்டு செஞ்ச கூட்டு வச்சிருக்கேன். மசாலா கம்மியா போட்டு செஞ்ச சிக்கன் வறுத்த கறி ஒரு கப்ல வச்சிருக்கேன். எப்பொழுதும் போல நல்ல ஃப்ரெஷ்ஷான கெட்டி தயிர் கொஞ்சம் வச்சிருக்கேன். ஃபைனலி ஒரு வாழைப்பழம், இது கூட ஒரு கப்பு டீ இருக்கும். ஸோ இன்னைக்கு இதுதான் எங்கள் வீட்டில் சகர் சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்னெல்லாம் செஞ்சீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. டெய்லி ஏதாவது ஒரு வெஜிடபிள், ஏதாவது ஒரு நான்வெஜ் இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். உங்கள் வீட்டிலலாம் எப்படி செய்வீங்க அப்படின்றத ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு இஃப்தாருக்கு என்ன செஞ்சிருக்கன்றதை பார்க்கலாம். எலுமிச்சம்பழம் புதினா போட்டு ஜூஸ் பண்ணியிருக்கேன். இது செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அடுத்து மாம்பழம் அண்ட் ரோஜா பூ சேர்த்து மில்க் ஷேக் பண்ணியிருந்தேன். இது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரெசிபி வேணும்னா கீழே ரெசிபின்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ ரெசிபி அப்லோட் பண்ணுறேன். அடுத்து பள்ளிவாசலேருந்து வாங்கிட்டு வந்த கஞ்சி ஊற்றி வச்சிருக்கேன். ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு பிரியாணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் கப்பில் மாற்றி வச்சிருக்கேன். என் நாத்தனார் கேசரி சுண்டல்லாம் கொடுத்து அமைச்சிருந்தாங்க. பட் அவங்க இஃப்தார் முடிஞ்சு கொடுத்ததுனால அதை என்னால் ஷூட் பண்ண முடியல. ஹஸ்பண்ட் வரும்போதே கடையில் வடை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையும் வச்சிருக்கேன். இப்பெல்லாம் வறுத்தது பொரிச்சதெல்லாம் அதிகம் சாப்பிட்றது இல்லைங்க. நானு ஹஸ்பண்ட் பிள்ளைங்க, ஸோ 4 பேருக்கு 4 வடை. முன்னாடிலாம் ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் அதிகமாக செய்வேன். பட் இப்பெல்லாம் அதெல்லாம் கம்மி பண்ணியாச்சு. ஃப்ரூட்ஸ்க்கு ஆப்பிள் அண்ட் கொய்யாப்பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே பேரிச்சம்பழம் வச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு எங்கள் வீட்டில் இஃப்தார் இப்படி தான் போச்சு. உங்கள் வீட்டில் எப்படி போச்சு? நோம்பெல்லாம் எப்படி போகுது? குரான்லாம் ஓதுறீங்களான்னு சொல்லுங்க. அண்ட் எப்பவும் சொல்றது தான், பிடிச்சதை சந்தோஷமா செஞ்சு சந்தோஷமா சாப்பிடுங்க. பட் சமைக்கிறதுலேயே அதிகமான டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சிம்பிளா செஞ்சுக்கோங்க அண்ட் ஃபுட் வேஸ்ட் பண்ணாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.